பேற்றை தவஞ்சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா, செம்செடா அடவி மேல் ஆற்றி பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே. இந்த பாட்டோட அர்த்தத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். குமர பெருமானே, முக்தியை பெறுவதற்குரிய தவ பயன் சிறிதேனும் இல்லாத அடியேன் நான். இந்த கலியுகத்துல முக்தி பெறுவதற்கான ஒரு சின்ன தவ பயன் கூட என்னிடம் இல்லை. அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டியருளினீர். இந்த பிரபஞ்சம் என்னும் சேற்றில் இந்த மாயையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வந்து ஒரு வழியை காட்டுனீங்க நீங்க. அடர்ந்த சடையின் மீது இப்போ சிவபெருமான உருவகம் படுத்தி அழகா சொல்றாங்க. அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாக பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய, இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சிவபெருமானின் குமாரனாகிய நம்முடைய முருகரை தான் சொல்றாங்க. மறுபடி படிக்கிறேன், கேளுங்க. அடர்ந்த சிவந்த சடையின் மீது கங்கை நதியையும் நாக பாம்பினையும் கொன்றை மலரையும் தும்பை மலரையும் சந்திரனது பிறையையும் சூடிக்கொண்டுள்ள சிவபெருமானின் குமாரனாகிய தேவரீர் திருமுருகப் பெருமானாக மட்டுமின்றி கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனாகவும் விளங்குகின்றீர். என்ன ஒரு அழகான விளக்கம் இல்லையா? எனக்கும் படிக்க படிக்க இன்னும் ஆவலா இருக்கு அடுத்தடுத்த பாட்டோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு. இப்போ அந்த பேற்றை தவம் அப்படின்ற பாட்டு கந்தர் அலங்காரம் நான் இப்ப படிக்கிறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. இந்த 2 அடியோட அர்த்தங்கள் தான் நம்ம படித்தோம் இல்லையா? முக்தியை பெறுவதற்குரிய தவ பயன் சிறிது கூட என்னிடம் இல்லாத அடியேன் நான். இந்த அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் சேற்றினை விட்டு உய்யுமாறு உண்மையான வழியை காட்டி அருளினீர். இந்த மாயையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வந்து ஒரு உண்மையான வழியை எம் முருகப்பெருமான் நமக்கு அருளி இருக்காரு. ஸோ அதுதான் இதோட அர்த்தம். செம்சடா அடவி மேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான். யாரை சொல்றாங்க? சிவபெருமானை பத்தி சொல்றாங்க. ஓகேங்களா? குமாரன் கிருபாகரனே, கருணைக்கு உறைவிடமான கிருபாகரனே அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இந்த விளக்கம் கந்தர் அலங்காரத்தில் உள்ள முதல் பாட்டோட அர்த்தங்கள் இது. ஒவ்வொரு நாளைக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு பாட்டோட அர்த்தங்களை நான் பதிவிடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.